மீல் மேக்கர் தொக்கு பண்ணிடலாங்க. அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மீல் மேக்கர் வந்து நான் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய மீல் மேக்கராக இருந்துச்சு, ஸோ வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு. இதெல்லாம் தான். இது வந்து நான் இப்போது பண்ணியிருக்கிறது எல்லாமே 2 பேர் சாப்பிட்றதுக்கான மெஷர்மெண்ட். அதை நீங்கள் எவ்வளோ பேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. தென் இது வந்து ஒரு ஆனியன், கொஞ்சம் சின்ன ஆனியனாக ஒன்று. அதுக்கப்புறம் இது ஒரு டொமேட்டோ, இது ஒரு சில்லி, ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை. இது வந்து மீல் மேக்கர் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு சோம்பு. ஸோ ஆயில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து சோம்பு போட்டுடலாம். சோம்பு கூடயே சேர்ந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில், இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் லைட்டாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வதங்கிடுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மீல் மேக்கர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சுங்க. இது எந்த தேங்காய் சாதம், வெஜிடபிள் சாதம், எந்த சாதத்துக்குனாலும் இதை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.